உன்னை நான் என்ன வாங்கிட்டு போனேன்? மட்டன் பிரியாணியில் உள்ள வெறும் குஸ்கா வித் 65 வாங்கிட்டு போனேன்னா அதில் புழு இருக்கு ப்ரோ. இப்போ அதை என்ன பண்ணலாம் ப்ரோ? நின்று வாங்கிட்டு போனேன். நல்லா புரிஞ்சுங்க. உனக்கு கேட்டு தான் வாங்கிட்டு போனேன். மட்டன் பிரியாணி தான் உனக்கு கேட்டேன். மட்டன் பிரியாணி இல்லைன்னு சொல்லி ப்ரோ ரொம்பலாம் கிடையாது. வெறும் இன்டர்வைஸ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த பிரியாணி என் மைனுக்காக வாங்கிட்டு போனேன். மட்டன் கேட்டான்னு சொல்லி கிடைக்கல, நீ என் மைனுக்காக வாங்கிட்டு போனேன். எல்லாம் புரியுங்க. மட்டன் பிரியாணி பரவாயில்ல. மட்டன் பிரியாணி வித் சிக்கன் 65 வச்சு நான் வாங்கிட்டு போனேன். யார் மாஸ்டர்? யாரு மாஸ்டர்? யாரு மேனேஜர்? யாரு அவரை கூப்பிடுங்க. பேசுறேன். மாஸ்டர் யாரு? மேனேஜர். பழைய பிரியாணி கொடுப்பீங்களா? புளி எப்படி வரும்? அது எப்படி புளி வரும்? எனக்கு வந்து வேண்டாம் கிடையாது. இந்த கடை மேல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இவர்கிட்ட வந்து நான் மட்டன் பிரியாணி கேட்டேன். மட்டன் பிரியாணில இருக்கிறத கொடுத்தாங்க. அந்த டம்ளர்ல டீ போடுறாப்ல, உள்ள மண்ணி ஏறி போய் கிடக்கு. டீ போடுறாப்ல ரொம்ப கூட்டக்கூடாது. கூட்டம் நீங்க போடுறத திறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துல ஜிஹெச் போன் நினைச்சா அங்கே போய் நம்பர் பாரு. பூட்ல ஒரு நம்பர் போடுங்க. ஒரே பிரச்சனை. ஒரே இடத்துல பிரியாணி வருது 100 ரேட் கூட்டு முடிக்காம எந்த கூட்டம் இதுக்கு ஒரு கூட்டு ராம்நாடு நானும் என் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போனோம் குலசாமி கும்பிட. போயிட்டு வந்துகிட்டு இருக்கையில வழியில சரி சாப்பிட்டுட்டு போலாம் பார்த்தா பார்சல் வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டாங்க. போய் பட்டாதாரி நம்ம இது கலாம் சமாதி இருக்குல்ல, அது பக்கத்துல உள்ள பட்டாதாரில போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. நானும் சரி என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி நான் சாப்பிடலாம் பார்த்து தால்சா அதெல்லாம் ஊற்றி ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில பாதி சாப்பாடு சாப்பிட்டோம் 2 பேருமே. சாப்பிட்டுட்டு பார்த்தா பெரிய புழு கிடந்து பார்த்து எடுத்தேன். அது சாப்பிட்டு ஒரு 1/2 hourல பார்த்தா இவன் பாத்ரூம் போயிட்டான். வாமிட்ல வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். வந்து ஹாஸ்பிட்டல் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி நேத்துதான் பட்டதாரியில அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா இன்னைக்கு அந்த இதுலயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இதனால எனக்கும் இது மாதிரி வேற யாருக்கும் இப்படி ஆகக்கூடாதுன்னு நீங்க தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க தான் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த கடையில வந்து நீங்க தான் கொஞ்சம் இது பண்ற மாதிரி பாத்துக்கிறோம். என்னோட பேர் தேவி ராணி. நான் வந்து காமராஜர் நகர்ல இருக்கிறேன்.